நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுது. அதை அவசியமா கண்டுபிடிச்சாகணும். பரஞ்சோதி வெகு நேரம் நடந்தா. என்னதுனே தெரியாத ஒரு சந்தேகத்தை தான் உண்டாக்குச்சு. நெஞ்சு திக் திக்குன்னு அடிச்சுக்க பரஞ்சோதி வாசப்படியை தாண்டி உள்ள போனான். வீதி ஓரத்திலிருந்து சுமை தாங்கி மேலே பரஞ்சோதி சாஞ்சு கண்ணை மூடி கால் நாளிகை கூட இருக்காது. ஏதோ பேச்சு குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுட்டு கண் விழிச்சா. தெருவில் யாரோ இப்படி பேசிட்டாங்க. கோயில் யானைக்கு மதம் பிடிச்சதால துர்சகுனம்னு சொல்கிறாங்களே. ஆமாம் ஆமாம், நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுது. யானைக்கு எப்படி மதம் பிடிச்சுதா? யாருக்கு தெரியும். யாரோ அசலூரா ஒருத்த யானை மேலே வேலை வீசி எரிஞ்சானா. அதனால் யானைக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆயன சிப்பியும் அவரோட மகளும் பிழைச்சது புனர்ஜென்மம்னு சொல்கிறாங்களே. அப்படித்தான். அரங்கேற்றம் நடுவில் நின்னது போதாதுன்னு இந்த ஆபத்து வேற அவங்களுக்கு நேர்ந்துச்சு. இப்படியெல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு மேலே பரஞ்சோதிக்கு அவங்க பேசினது கேட்கல. வேலை எரிஞ்சதுனால யானைக்கு வெறி பிடிச்சிடுச்சான். இந்த பேச்சு காதில் விழுந்ததும் பரஞ்சோதியோட உள்ளம் திடுக்கிட்டுச்சு. அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடுத்தெருவிலேயே போட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான். நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில் தான் இருந்துச்சு. இன்னும் அவனோட துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்பு பணமும் மூட்டைக்குள்ளே தான் இருந்துச்சு. அதை அவசியமாக கண்டுபிடிச்சாகணும். போட்ட இடத்துலையே மூட்டை கிடைக்குமா என்ன? திக்கு திசையே தெரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்த மறுபடியும் கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு பரஞ்சோதி சுமை தாங்கியிலிருந்து இறங்கி தான் ஓடி வந்த வழி எதுவாக இருக்குன்னு ஒரு வாரம் யூகிச்சுட்டே அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான். இதுக்குள்ள வீதிகளில் ஜன நடமாட்டம் ரொம்பவுமே குறைஞ்சி போயிருந்துச்சு. வீட்டு கதவுகளை எல்லாம் சாத்திட்டாங்க. வீதி விளக்குகளையும் அணைச்சிட்டாங்க. நல்ல வேளையா பூரணச்சந்திரன் பால் போன்ற வெண்ணிலாவை பொழிஞ்சிட்டு இருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாலாப்புறமும் கூர்மையாக பார்த்துட்டே பரஞ்சோதி வெகு நேரம் நடந்தான். எவ்வளவு நடந்தும் யானையை சந்தித்த இடத்த அவனால் கண்டுபிடிக்கவே முடியலை. மூட்டையையும் அவன் எங்கேயுமே பார்க்கல. நேரமாக ஆக வீதிகளில் நிசப்தம் குடிகொண்டுச்சு. உச்சி வானத்தில் சந்திரனை பார்த்து அர்த்தராத்திரி ஆகிடுச்சு அப்படிங்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான். கால்கள் இனி நடக்கவே முடியாதபடி சோர்ந்து போயிடுச்சு. உடம்பை எங்கேயாச்சும் கீழே போட்டால் போதுன்னு அவனுக்கு ஆயிடுச்சு. இனிமே மூட்டையை தேடுறதுல எந்த பயனும் இல்லை. நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்தா போதும். ஆனால் எப்படி போகிறது? வழி கேட்கறதுக்கு கூட வீதிகளில் யாரையும் காணோமே. லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலைவதை நினச்சப்ப பரஞ்சோதிக்கு எப்படியோ இருந்துச்சு. ராத்திரியெல்லாம் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தானா? ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்திருக்கிற இந்த நகரத்தில் தனக்கு ராத்திரியில் தங்கிறதுக்கு இடம் கிடையாதா? நல்ல வேலையா, இதோ யாரோ வராங்க போல இருக்குது. பேச்சுக்குரல் கேட்குது. அவங்கள விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பரஞ்சோதி நினச்சான். ஒரு வீதியோட முடுக்கில் 2 பேரும் பேசிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்தா நகர்காவலர்கள்னு தோணுச்சு. பரஞ்சோதியை பார்த்ததும் அவங்களே நின்னாங்க. யாரப்பா நீ? நடுராத்திரியில் எங்கே கிளம்புன அப்படின்னு அவங்களில் ஒருத்தன் கேட்டான். நான் அசலூர் ஐயா அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள முதல்ல பேசியவ, அசலூர்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்டா. சோழ தேசம். ஓஹோ, உறையூரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி கிராமம். இன்னைக்கு சாயங்காலம்தான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா? இங்கே எதுக்கு வந்த? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் பயிலுறதுக்காக வந்த. அப்படின்னா நள்ளிரவில் தெருவீதியில் ஏன் அலையிற? மடம் இருக்கிற இடம் தெரியலைங்க ஐயா, சாயங்காலத்திலேருந்து தேடிட்டு இருக்க அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். அந்த காவலர்கள் 2 பேரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் தெரிஞ்சுது. அவங்களில் ஒருத்தர், நாவுக்கரசர் மடத்துக்கு நீ கட்டாயம் போயாகணுமா அப்படின்னு கேட்டான். ஆமாங்க ஐயா அப்படின்னு பரஞ்சோதி பதில் சொன்னான். சரி, நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம், நீ வந்தால் அழைச்சிட்டு போயிடுறோன்னு அந்த காவல்காரன் சொன்னான். பரஞ்சோதி காவலர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போனான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க உயரமான மதில் சுவர்களுடைய ஒரு கட்டிடத்தோட வாசலில் வந்து நின்னாங்க. இதுதான் மடமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா.
ஆமாம், பார்த்தா இது மடமா தெரியலையான்னு காவல்காரன் கேட்டான். உண்மையாவே பரஞ்சோதிக்கு அது மடமா தோன்றலை. பக்கத்தில் கோயில் எதுவுமே காணப்படலை. கட்டடத்தோட உயரமான சுவர்களோ வாசல் கதவில் பூட்டி இருந்த பெரிய பூட்டு அவனுக்கு இன்னதுனே தெரியாத ஒரு சந்தேகத்தை தான் உண்டாக்குச்சு. அவனை அழைச்சிட்டு போனவங்களில் ஒருத்த வாசல் கதவுக்கு பக்கமாக போய் அங்கிருந்த காவலாளிக்கிட்ட ஏதோ சொன்னான். உடனே பூட்டு திறக்கப்பட்டுச்சு, கதவும் திறந்துச்சு. வா தம்பி அப்படின்னு ஒரு காவலாளி கூப்பிட்டா. நெஞ்சு திக்குன்னு அடிச்சுக்க பரஞ்சோதி வாசப்படியை தாண்டி உள்ளே போனான். 2 புறமும் உயரமான சுவர் எழுப்புன குறுகிய சந்து வழியாக அவனை அழைச்சிட்டு போனாங்க. ஒரு இடத்துல நின்னாங்க. அங்கிருந்த அறையோட கதவு திறக்கப்பட்டுச்சு. இங்கேயே படுத்துரு, மடத்தில் எல்லாரும் தூங்குறாங்க, பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். பரஞ்சோதி அந்த இருட்டறைக்குள்ளே எட்டி பார்த்தான். கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரப்பாயும் இருந்துச்சு. ஒரு மூலையில் சட்டியில் தண்ணி வச்சுருந்தாங்க. திரும்பி தன் கூட வந்த காவலர்களை பார்த்து, ஐயா இது மடந்தானா அப்படின்னு பரஞ்சோதி மறுபடியும் கேட்டான். ஆமாம் தம்பி, உனக்கு என்ன சந்தேகம்னு காவலர்களில் ஒருத்தர் சொன்னான். இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னா வெளியே போயிடுன்னு இன்னொருத்தர் சொன்னான். பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாச்சும் ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இல்லை, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ளே பரஞ்சோதி நுழைஞ்சான். அப்போ அவனை அழைச்சிட்டு வந்தவங்களில் ஒருத்தன், தம்பி இது மடம்தான், ஆனால் நாவுக்கரசர் மடம் இல்லை, மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தினான். அடுத்த கணம் அரை கதவை பூட்டுற சத்தம் கேட்டுச்சு. 4வது அத்தியாயம் இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. பரஞ்சோதிக்கு காத்திருக்கிற ஆபத்து என்ன? உண்மையிலேயே இந்த பரஞ்சோதி யாரு? இதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். 5வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.